வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம மசாலா உதிராமல் எப்படி மீன் வறுவல் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மீன் வறுவல் சாதம், பிரியாணி, ஃப்ரைட் ரைஸோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம் செய்கிறதுக்கு. நெக்ஸ்ட் எப்படி செய்கிறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் அந்த ரெசிபீஸ் டெஸ்க் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதையுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இப்போ இந்த டிஷ் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். இதுக்கு நீங்கள் எந்த மீனாலும் எடுத்துக்கலாம். மீனை நல்லா சின்ன சின்ன துண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் மீன் நல்லா கழுவி எடுத்துடலாம். நான் இதில் 1/2 கிலோ மீன் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1½ டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள், உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு வத்தல் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 எலுமிச்சம்பழம், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிடலாம். எடுத்துகிட்டு அதில் வத்தல் தூள், மஞ்சள் தூள், சீரகத்தூள், கரம் மசாலா சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் சோம்பு சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். நான் இதில் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய்னாலும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்கும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துடலாம். இப்போ இதை நம்ம அரைச்சிடலாம். இதுக்கு தண்ணியெல்லாம் விட வேண்டாம், நம்ம அப்படியே அரைச்சாலே போதும். இப்போ இது எல்லாமே ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது அப்படியே இந்த மீன் துண்டுகள் மேலே நம்ம தடவி எடுத்துடலாம். நெக்ஸ்ட் இதை நம்ம மேரினேட் பண்ணிடலாம். ஒரு 30 நிமிஷம் நம்ம மேரினேட் பண்ணிடலாம். வெயில் இருந்தது அப்படின்னா நீங்கள் இதை மசாலா தடவிட்டு வெயிலில் வைக்கலாம். இல்லைன்னா நம்ம ஃபேன் காற்றுல வச்சாலே போதும். ஒரு 1/2 மணி நேரம் அந்த மசாலா காயட்டும். அது வரைக்கும் நம்ம இதை வச்சிடலாம். 1/2 மணி நேரம் கழித்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை பொரிச்சு எடுத்துடலாம். நீங்கள் இதை டீப் ஃப்ரை பண்ணாலும் பரவாயில்ல, ஷாலோ ஃப்ரை பண்ணாலும் பரவாயில்ல, உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் இதில் ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறேன். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இது லோ ஃப்ளேம் அல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணலாம். அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகும். ஒரு சைட் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இன்னொரு சைட் திருப்பி விட்டுறலாம். இப்போ ஒரு சைட் ஃப்ரை ஆகிடுச்சு. நான் நெக்ஸ்ட் சைட் திருப்பி போட போகிறேன். இப்போ 2 சைடுமே ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை அப்படியே எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சிடலாம். அப்படின்னா எக்ஸ்ட்ரா என்ன இருந்தாலும் அது ட்ரைன் ஆயிரும். இப்போ நமக்கு சுவையான மீன் வறுவல் ரெடி. இது சாதம், பிரியாணி, ஃப்ரைட் ரைஸோடு வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதையுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்.